இன்றைய தினம் அம்பாந்தோட்டையில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றுக்கு சென்ற பொதுமகன் அந்த அரசு அலுவலகத்தில் இருந்த பொருட்களை கதிரையால் அடித்து உடைத்து சேதப்படுத்தினார். இதன் காரணமாக அங்கிருந்து ஊழியர்கள் அச்சத்தின் காரணமாக அலறியபடி ஓடிய சம்பவம் ஒன்று காணொலியாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த நபர் தொடர்பான விடயங்கள் இதுவரை தெரிய வரவில்லை. கதிரையினால் தாக்குதல் நடத்துகிறார். இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் மரண அச்சத்துடன் அங்கிருந்து ஓடுவதை காணொலியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாகவும் தாக்குதல் நடத்திய பொதுமகன் யார் என்பது தொடர்பாகவும் இதுவரை சரியான தகவல்கள் வெளியாகவில்லை. போலீசார் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ கினிதும சுனில் செனவி அவர்களை 2025 3/6 இன்று பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27(2) கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி, யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திஸ்ஸ ராஜமக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா? இரண்டாவது கேள்வி, அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள ஏறத்தாழ 20 பரப்பு காணியின் உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா? இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக 1950 ஆண்டின் 9ஆம் இலக்க காணி சுவீகரிப்பு சட்டத்தின் லேண்ட் அக்யூஷன் ஆக்ட் நம்பர் 1950 as amended கீழ் அரசினால் ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா? ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா? அவ்விகாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுவீகரிக்கப்படவில்லையாயின் அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறிய தருவாரா? குரு உறுப்பினர் கேட்டிருக்கின்ற கேள்விக்கான பதில் அளிக்க நான் கால அவகாசம் கேட்கின்றேன். காணி அமைச்சு உள்ளடங்கலாக பல அமைச்சுகளிடம் இதற்கான பதிலை பெற வேண்டும். முழுமையான பதிலை நான் வழங்குவேன். அதற்கான கால அவகாசத்தை கோருகின்றேன். கருமாந்திரித்துமா பண்மின் கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஏற்கனவே நான் 2025 நீர்ப்பாசன மற்றும் கால்நடை கமத்தொழில் அமைச்சரை கேட்ட கேள்விக்கு இன்னும் எனக்கு விட கிடைக்கல. 2025 கேட்ட கர்ஷன நாணயக்கார அவர்களிடம் கேட்ட சிறை கைதிகள் தொடர்பான கேள்விகளுக்கும் இதுவரையும் விடை கிடைக்கவில்லை. இதோடு 3வது கேள்வி, தயவுசெய்து இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளிக்கும் பொழுது எனக்கு ஒரு திகதியை சொல்லி சரியான விடையை தருமாறு தயவாக கேட்கிறேன். நன்றி சபாநாயகர் அவர்களே. ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை சம்பந்தமாக பல வருடங்களாக இடம்பெயர்வு போர் காரணமாக அது மூடப்பட்டிருக்கிறது. அதை திறப்பதனூடாக பல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அதனூடாக காண முடியும். அதைவிட
பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதனூடாக அந்த ஏழை மக்களுடைய பொருளாதார பிரச்சனையை நீக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த ஓட்டு தொழிற்சாலையை திறப்பதற்கான முயற்சிகளை அமைச்சர் அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், வைத்தியர்கள் என்பது புனிதமான ஒரு தொழில்துறை. அதுக்கப்புறமாக 16 டாக்டர்களும் இந்த புறமாக 4 டாக்டர்களும் இருக்கின்றார்கள். 23 ஆண்டிலே நான் உங்களுடைய தனிப்பட்ட விடயங்களிலே குறிப்பிடவில்லை. 22, 23ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்த பொருளாதார நிலைகளை பார்க்கின்ற போது வைத்தியர்கள் அனைவரும் எங்களுடைய நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல புறப்பட்டார்கள். வைத்தியர்கள் மாத்திரமல்ல, தாதியர்களும் செல்ல புறப்பட்டார்கள். பொதுவாக வைத்தியர்களை உருவாக்குவதாக எங்கள் நாட்டிலே MBBS உருவாக்குவதானால் 7 மில்லியன் 21 மில்லியன் வரையிலும் செலவினம் ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. நிபுணத்துவ வைத்தியர் ஒருவருக்கு உயர்வில் இருந்து வைத்தியர் ஆவதற்கு சாதாரணமாக 15 வருடங்கள் ஆகின்றது. அவ்வாறு செல்கின்ற போது 15 மில்லியனுக்கும் அதிகமாக ஒதுக்கீடு செலவழிக்கப்படுகின்றது. 4000க்கும் மேற்பட்ட வைத்தியர்களும் இந்த நாட்டை விட்டு சென்றிருக்கிறார்கள். போன வருடத்திலே 36 பில்லியன்கள் இழப்பு ஏற்படப்பட்டிருக்கின்றது. 15,000 வைத்தியர்கள் இந்த முறையும் இந்த வருடத்தில் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு செல்வதாக பட்சத்தில் எங்களுக்கு 75 பில்லியன்கள் இழப்புகள் ஏற்படும். பொதுவாக உங்களுக்கு நன்றாக தெரிந்தபடி வைத்தியர்கள் என்பது 24 மணி நேரமும் பணியாற்றுகின்ற ஒரு குழுவினர். அவர்கள் ஒருபோதும் ஒன்றுபோல் என்ற வகையில் வீட்டுக்கு சென்று தூங்க முடியாது. எங்கள் நோயாளிகளுக்கு தேவைப்படுகின்ற பருவத்தில் உடனடியாக செல்ல வேண்டி இருக்கின்றது. வைத்தியர்களுடைய வழி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிரதி அமைச்சராயிருந்தாலும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் வைத்தியர்கள் எவ்வளவு கடினமான சூழலுக்குள் வாழ்கின்றார்கள் என்ற விடயம் அவர்கள் எதிர்பார்ப்போடு இருந்திருந்தார்கள். இந்த வரவு செலுத்தல் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், ஒரு வாகனத்தையாவது கொடர்விக்க முடியும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். பொதுவாக இப்போது நாட்டை எடுக்கின்ற போது வாகனத்தை எடுக்கின்ற போது 40 வருடங்கள் உழைத்து சேர்க்க வேண்டி இருக்கின்றது. பயிரினர்களாக இருக்கின்ற போது, கணவன் மனைவியாக பணியாற்றுகின்ற போது 50,000 ஒரு மாதத்துக்கு சேமிக்கக்கூடியதாக இருக்கும். 20 வருடங்களாக பணியாற்ற வேண்டி இருக்கின்றது. அவ்வாறு காரோனை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் எடுக்கின்ற கடனை செலுத்த முடியாத காரணத்தினால் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். பட்ட பின்படிப்பு என்று சொல்லும் போது 5 அல்லது 6, 7 ஆண்டுகள் அவர்கள் கட்ட வேண்டும். எழுதுகின்ற கொடுப்பனவு இல்லை. 120 மணி நேர மேலதிக ஓய்வு நேரத்தை அவர்கள் குறைத்துதான் குறைவாகத்தான் கொடுப்பனவுகளை செலுத்துகிறார்கள். தங்குமிட வசதிகள் என்பதில்லை. பட்ட பின்படிப்பு பயிற்சி நெறிகளை பின்பற்றுபவர்களுக்கு உரிய தங்குமிடம் இல்லை, வாகனம் இல்லை. அவர்களுடைய நாளாந்த தேவைகளுக்கான உணவு போன்றவற்றை பெறுவதற்கும் போதிய பணம் இல்லை. நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் என்னுடைய முதலாவது நியமனம் மோசடி ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக நான் முற்பட்ட போது நான் சிறை சென்றேன். ரணில் அவர்களோடு சென்று பேசுங்கள், அதே போல எதிரி தலைவரை சந்தித்து பேசுமாறும் சொன்னார்கள். எப்படி நான் அந்த மோசடியை கண்டறிந்தேன்? அதற்காக வழக்கு தாக்கல் செய்தார்கள். நான் கண்டுபிடித்தது தவறு என்றுதான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு சில மருத்துவர்கள் நோயாளிகளை வெளிவாரியாக சந்தித்து சிகிச்சை பெற்று பணம் வசூலிப்பதும் உண்டு. ஆகவே நாங்கள் PG ட்ரைனிஸ்ட் ஒருபோதும் நாங்கள் அவர்களை சரிவர கவனிப்பதில்லை. 4 அல்லது 5 மணி நேரங்கள் அவர்கள் வேலை செய்வதாகவும் இல்லை. ஒரு வாரம் வேலை செய்த பிறகுதான் அவர்கள் வீடுகளுக்கு செல்வார்கள். குடும்பங்களிலே விவாகரத்து நடக்கின்றது. பிள்ளைகளை அரவணைக்க முடியவில்லை. அவர்களுடைய நோக்கம் நாட்டுக்கு திரும்பி வந்து சேவை செய்வதால் எப்படியாவது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக 2029ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் பட்ட பின்படிப்பை தொடர்கின்றேன். தற்போது வைத்தியர்கள் உலக பயிற்சியை முடிப்பதற்கு முடித்தவுடன் மேற்படிப்பை தொடர இருக்கிறார்கள். அன்சாக இருக்கின்றார்.
இடைநிலை பணியாற்ற ஊதியம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரேரணை. மிகச்சிறந்த முறையில் பணியாற்றும் ஒருவர் கன்சல்டன், அதாவது கன்சல்டனை கூட சிறந்த ஒரு நிலைக்கு செல்ல முடியும். முதல் நிலை எம்ஓ ஒருவர் பெரும் சம்பளத்தை தான் அவர்கள் பெறுகிறார்கள். மூத்த வைத்தியர்களுக்கு இடைநிலை ஆளணித்த ஊதியம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரேரணை. இந்த நாட்டில் இருந்து வெளியேறுவது நின்றுவிடும். இரண்டாவதாக, பட்ட மேற்படிப்பு பயிற்சி பெறுபவர்களை நாங்கள் நாட்டிலே தக்க வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான நியமங்களை நாங்கள் வகுக்க வேண்டும். உங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. அநேகமான வைத்தியர்கள் எமது நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பட்ட பிற்படிப்பு பயிற்சியை தொடர்வதற்கு எவ்வளவு விரும்புவதில்லை, மேலதிக நேர கொடுப்பனவில்லை. உங்களுடைய அரசாங்கம் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றது 54,000 வரை. அதற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். மருத்துவர்களை பற்றி ஒரு சொல்லை கூட 180 அதை 120 ஆக பிரிப்பது என்பது பற்றி நீங்கள் எதையுமே சொல்லவில்லை. நாங்கள் பாதையில் நடந்து செல்லும் போது மருத்துவர் வருகிறார் என்று விலகிச் செல்லும் ஒரு போக்கு இருந்தது. நாங்கள் மிக கடினப்பட்டு 10 அல்லது 15 ஆண்டுகளாக கற்ற கல்வி இன்று மக்கள் மத்தியிலே வரவேற்பு பெறுவது என்பது சிக்கலை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே ஜிஎம்ஓ செய்வது தவறு. அதனோடு நான் தொடர்பு படவில்லை. குறைந்தபட்சமாக ஒருவர் இந்த தெளிவுபடுத்தலை செய்திருக்கலாம். இந்த ஆண்டு முடியாது, அடுத்த வரவு செலவு திட்டத்திலே இந்த நிதி பகிர்வு பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கலாம். நான் ஒருபோதும் உங்களை குறை கூறவில்லை. நான் சுயாதீனமாக இயங்குகின்றேன். நீங்கள் எதிரணி நான் இருக்கின்றேன். என்னை சிறை வைத்தார்கள். யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி செல்லும் போது நான் குளறுபடி செய்ததாக என்னை சொன்னார்கள். உண்மையிலே என்னை நாயை கைது செய்வது போல கைது செய்து என்னுடைய தொலைபேசியையும் அவர்கள் ஆராய்ந்தார்கள். எல்இடி லைட் ஒளிரச் செய்தது என்னுடைய தவறா? தனிப்பட்ட முறையிலே இதை பார்க்க வேண்டாம். உங்கள் நேரம் முடிந்துவிட்டது. கேன்டீனில் என்னை எவரால் தூற்றுகிறார்களா? நீங்கள் ஏன் இப்படி தவறாக திசை திருப்புகிறீர்கள்? 16 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி இந்த வாய்ப்பை தந்தமைக்காக.